ஹாய் கைஸ், வெல்கம் டு லைக் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் இஷா. பாருங்க, பரத் ஸோ கடைகள் நிறைய இருக்குங்க. முன்னாடி இதெல்லாம் இருக்காது. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். 10 ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது முன்ன விட இப்போ வந்து இவங்க டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா நிறைய இந்த முன்னாடி வந்து இந்த ஊரில் வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நடந்து வர்றது, இது இப்போ வந்து மாட்டு வண்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், பேட்டரி கார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி நிறைய வச்சுருக்காங்க. சுற்றி பாருங்கள், வெள்ளையங்கிரி மலை. அப்படி சுற்றி மலைகள் சரியான வியூங்க இது. சரி, வெயில் அடிக்குது, ஆனால் அவ்வளோ வெயில் தெரியல எனக்கு. ரொம்ப வெயிலாக இல்லை எனக்கு, ரொம்ப. ஆனால் இங்கே ஒன்ஸ் இங்கே இஷா ரீச் ஆன உடனே வந்து ரொம்ப சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில் ப்ரீஸ். ஓவியா, வெயில் அடிக்குது உனக்கு இப்போ? காரில் வந்தப்போ எப்படி இருந்துச்சு? தம்பி, உனக்கு எப்போ இருக்குது வெயில்? நல்லா இருக்கு. குடலாம் எடுத்துட்டு வந்துட்டான் சேஃப்டிக்கு. இருந்தாலும் வெயில் இல்லை அந்தளவுக்கு. வியூ சரியான வியூங்க. அது மதியானம் மணி வந்து 1:30 ஆகுது. இது வந்து நம்ம ஈஷா உள்ளே இருக்கிற சூரியகுண்டம் மற்றும் சந்திரகுண்டம். இது நான் ஆல்ரெடி போயிருக்கேன். இந்த வழி போக முடியல, ஃபேமிலி வந்ததால். தீர்த்த குண்டங்கள் என்பவை சத்குருவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரசனைக்கு சக்தி விட்டப்பட்ட நிலைகளாகும். தீர்த்தங்குடலில் மூழ்கியவதால் ஒருத்தரின் சமனற்ற சக்தி நிலைகள் சீர் செய்யப்படுவதோடு தியானலிங்கத்திற்கு நுழைவதற்கு முன்பு ஒருவரின் கிரகிப்பு திறனை அதிகரிக்கிறது. அருமை. கால்நடைகளுக்கு உணவளிகள். ஆக்சுவலாக வந்து ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஷெட்டு போட்டு அந்த வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லாம் ஆதியோகி ஸ்டோர் இருக்குது. இந்த வந்தவொடனே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. ஸோ வரும்போது நாங்கள் ஒரு வெயிலை நினச்சி பயந்து வந்தோம். நாங்கள் போகிறப்போ வந்து மழை வந்து எங்களை அனுப்பி வைக்குது. ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நின்றுடுச்சு திரும்ப. ஆமாம், செம்ம சில் காற்று வருது. ஸோ ஆமாம், எல்லாமே அவங்க தான். பாய் ஈஷா, பாய். ஆமாம், கம்யூனிட்டி லஞ்ச் கொடுக்குறாங்க. லஞ்ச் சாப்பிட்றீங்களா? வெள்ளையங்கிரி என்ட்ரன்ஸ் போகிறோம். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக. ஸோ வெள்ளையங்கிரி நான் அது போய் என்னென்னு விசாரிச்சுட்டு வரணும். வெள்ளையங்கிரி எப்போ அலோவ் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வெள்ளையங்கிரி பருவதமலை முடிச்சிட்டோம். வெள்ளையங்கிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். ரூட் சூப்பராக இருக்குங்க.